வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பல்வேறு தரப்பிலிருந்து குவிகின்றன. நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பல்வேறு கோணங்களில் பல்வேறு திசைகளிலிருந்து பல்வேறு தரப்புகளிலிருந்து அவருக்கு வாழ்த்துகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதே தலைப்பு ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள் சென்ற ஆண்டு வந்த போது அவரை மையப்படுத்திய ஒரு தலைப்பில் நாம் விவாதித்தோம். அன்று ஒரு உற்சாகம் இழந்த நிலையில ராகுல் காந்தி கேம்பும் காங்கிரசும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அந்த தருணத்துல அதிகமாக இந்த நாட்டில் விமர்சனத்துக்கு உட்பட்ட அதீதமாக விமர்சிக்கப்பட்ட தலைவர்களுள் ஒருவராக ராகுல் காந்தி இருந்தார். இப்பொழுது அந்த விமர்சனங்களுடைய திசை மாறி இருப்பது போல் தெரிகிறது. ராகுல் காந்தி ஒரு புதிய ஒரு பரிணாமம் எடுத்து வருகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் அரங்கத்தில் இருக்கிறது. இல்லை அவருடைய ஒரு ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையில மறையக்கூடியது அல்ல. அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிற விமர்சன பார்வைகளும் இருக்கவே செய்கின்றன. அவ்வப்போது காங்கிரஸில் எழக்கூடிய கோஷம் காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல்கள் அவ்வப்பொழுது எழுவதும் மறைவதுமாக இருப்பது வழக்கம். சமீபத்தில் அதிகமாக வரக்கூடிய செய்தி விரைவில் ராகுல் காந்தி காங்கிரஸ் உடைய தலைவராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்பார் என்று. ராகுல் காந்தியுடைய தலைமை இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தோல்வியை, இன்னும் சொல்ல போனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கக்கூடிய காங்கிரசுக்கு பலமா அல்லது பலவீனம் தானா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் டெல்லியில் இருந்து தர கேட்போம். 45 வயதாகும் ராகுல் காந்தி தன்னுடைய 33வது வயதில் அரசியலில் ஈடுபட்டார். 2004ஆம் ஆண்டு முதல்ல அமித்தி அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி இருக்கிறது உத்தரப்பிரதேசில், அங்கிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் 2009 அமித்தியிலிருந்து எம்பி, 2014 அமித்தியிலிருந்து எம்பி, மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற எம்பியாக வலம் வருகிறார். தன்னை தீவிர அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டது அப்படின்னா சென்ற வருடம் நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரத்திற்கு பொறுப்பேற்று வழி நடத்தினார். முன்கூட்டியே எல்லாரும் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி கணித்திருந்தாலும் அவர் பொறுப்பேற்று நடத்தினார். இரு விதமான விமர்சனங்கள் வந்தன. ஒன்று, தெரிந்தே ஏமாந்து விட்டார் ராகுல் காந்தி என்ற ஒரு விமர்சனமும், இன்னொரு விமர்சனம் என்ன சொன்னாங்க, இல்ல அவர் தோல்வி அடைவோம் என்று தெரிந்து தைரியமாக பொறுப்பேற்றுக் கொண்டுதான் தோல்வி அடைந்தார், இது பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லி இன்னொரு விமர்சனம் வந்திருந்தது. ராகுல் காந்தி இந்த வருஷம் மிக மிக முக்கியமான வருஷம் அவருக்கு. ஏன் அப்படின்னா சுமார் 2 மாதம் லீவ்ல போயிருந்தார். நிறைய விமர்சனங்கள் முன்வைத்தார்கள். டிவி சேனல்கள் அதையே காட்டிக் கொண்டிருந்தார்கள். சுமார் 2 மாசம் லீவ்ல போயிட்டார் நாடாளுமன்ற செஷன் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திரும்பி வரும் பொழுது முழு வீச்சில் தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய சூட் பூட் கி சர்க்கார் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு நிறைய எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் செய்யும் பொழுது. அது மட்டுமல்ல, பஞ்சாப்ல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து கேரளா வரைக்கும் போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்துட்டு வரார். காங்கிரஸ் கட்சியில பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி நம்பர் 2, சோனியா காந்தி நம்பர் 1 என்ற இடத்திற்கு, அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற இடத்திற்கு ராகுல் காந்தி இந்த வருஷம் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கும் தேர்தல் தள்ளிக்கொண்டே போயிருக்கின்றது. ஆள் சேர்க்கும் நடவடிக்கையில் மட்டும் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியை தலைவராக கூட அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்திக்கு எதிரே யார் நிற்கிறார் என்று பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி அவர் ஒரு கடைநிலை ஊழியன், அடிப்படை நிலை ஊழியன் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து முதலமைச்சராக உயர்ந்தார், கட்சியின் முக்கிய தலைவராக உயர்ந்தார், பிரதமராக உயர்ந்திருக்கிறார். ராகுல் காந்தி கடைநிலை ஊழியன் கிடையாது. குடும்ப அரசியல் என்ற கோட்டையை எப்பொழுது தகர்த்து எறிந்துவிட்டு ஆரம்பித்த வேகத்திலேயே இறுதி வரை உறுதியாக நிற்பாராயின் அவர் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அதை பொறுத்தே அமையும் என்று விமர்சகர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். காங்கிரசுக்கு ராகுல் தலைமை ஏற்பாராயின் அது பலமா பலவீனமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நேர்களே, விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக கருதப்படக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் நம்முடைய இணைகிறார் புதுடெல்லியிலிருந்து. அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல காங்கிரசில் இருந்து பிரிந்து இப்பொழுது தனி இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுடைய மூத்த தலைவர் திரு ஞானசேகரன் அவர்கள், துணைத் தலைவர் திரு ஞானசேகரன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஞானசேகரன் அவர்களுக்கு தான். ராகுல் காந்தியுடைய செயல்பாட்டில் ஒரு கூடுதல் வேகம்,
கூடுதல் ஆற்றல். ஒரு செபாட்டிக்கல் அப்படின்னு ஒரு அதிகம் விமர்சிக்கப்பட்ட ஒரு லீவுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அதற்கு பிறகு தென்படுகிறது அப்படிங்கிறது விமர்சகர்களுடைய பார்வை. அதில் உடன்படுகிறீர்களா இல்ல வெறும் பிம்பம்னு கருதுறீங்களா? உங்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஆர்வம் இருக்கிறதா அல்லது அவருக்கு அந்த பண்பு இருக்கிறதா என்று பார்த்தால் கொஞ்சம் பின்னடைவைத்தான் அவர் பெற்றிருக்கிறார். சொல்ல போனால் நாடாளுமன்றத்தில் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருந்தால் அது சவாலை சமாளிப்பதற்கு தயாராகிறார் என்று எடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பையும் ஏற்கவில்லை. அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் மிக பிரச்சனைகள் அதிகமாக எதிர்க்கட்சி தலைவரே நாடாளுமன்றத்தில் கிடையாது, லோக்சபால கிடையாது, இருந்தா அவர் ஏற்றுக்கலாம். அந்த கட்டத்தில் குழு தலைவர் அல்ல, மல்லிகார்ஜுன கார்கே தான் 48 பேரை கொண்டிருக்கு. இல்ல, மல்லிகார்ஜுன கார்கே குழு தலைவர். அதாவது உங்களுக்கு போதிய அளவிற்கு 10% நமக்கு கோரம் இல்லைன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவர் எண்ணிக்கை இல்லைன்னு சொன்னா, அதாவது குழு தலைவராக தேர்ந்தெடுக்கணும். இந்த இடத்துல மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதவியை இவர் சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவராக அல்லது தன்னை எந்த பிரச்சனையும் முன்னிறுத்திக் கொள்ளக்கூடியவராக இருந்திருப்பாரேயானால் அந்த குழு தலைவர் என்கிற அந்த பதவியை அடைந்து நாடாளுமன்றத்திலே ஒரு போர்க்குணத்தோடு அவர் போராடி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுவதற்கான முயற்சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் பாராளுமன்றம் கூடுகிற போது விவாதிக்க வேண்டிய அல்லது அமேதி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திடீரென்று அவர் 2 மாதம் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனார் என்று அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ கூட தெரியாமல் போய் அவர் இருந்த அந்த நிகழ்வை பார்க்கிற போது அவர் இந்த சவாலை சமாளிக்கக்கூடிய அல்லது தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு தைரியசாலியாக இல்லையோ என்கிற ஒரு ஐயத்தை தான் விட்டு செல்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே மாண்புமிகு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அதாவது சில ஒரு முடிவு எடுக்கிற போது அது பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அஜய் மக்கான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டுகிறார். அந்த இடத்திற்கு தானாக வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிரதமரையே நான்சென்ஸ் என்று அவர் எடுத்த அந்த முடிவை எடுத்து குப்பை கொடுத்துட்டு போடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் செயல்படுகிற போது அது அவருடைய அந்த அதாவது தலைமை பொறுப்பிற்கு அவர் ஏற்றவராக தெரியவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. பிரதமரையே அவர் அவமதிக்கக்கூடிய அளவில் நான்சென்ஸ் கிழிச்சு போட்ட அன்னைக்கு இரவு நம்ம விவாதித்தோம். திரு ராகவன் பங்கேற்றார், நீங்களும் பங்கேற்றீங்க. அதுல என்ன தவறுன்னு கேட்டது நீங்க திரு ஞானசேகரன். எனக்கு நன்றா நினைவு இருக்கு. அன்னைக்கு நான் தவறுன்னு தான் வாதிட்டேன். இல்ல ஹரி அன்னைக்கு நான் சொல்லும் போது கூட அது அவருக்கு ஏற்ற ஒரு செயல் அல்ல. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலேயே அந்த முடிவு அவர் அன்னைக்கு நான்சென்ஸ் எடுக்காம இருந்தார்னு வச்சுக்க, இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஜெயலலிதா கூட இந்த அளவிற்கு அவர் தண்டிக்கப்பட்டு அதனால பதவி இழக்க வேண்டிய நிலையே வந்திருக்காது, தேர்தல் வந்திருக்காது. இன்னைக்கு எப்பவுமே கிரிமினல் ப்ரொசீஜர் கூட நம்ம ஒரு சட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அந்த சட்டத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற போது அப்பீல் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற போது பதவி இழக்க வேண்டும் என்ற நிலை வந்ததற்கு காரணமே ஏற்கனவே கேபினெட் எடுத்த முடிவை அவர் கிழித்து போட்டதனுடைய விளைவுதான். ஆகவே நானும் அன்னைக்கு அதை எதிர்த்தேன் ஒழிய அதாவது அதுல என்ன தவறு இருக்கு நான் ஓப்பனா கேட்கல. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இருந்தீங்க, காங்கிரஸ் துணைத் தலைவராக இருந்தீங்க. நீங்க டேப் போட்டு பாருங்க, டேப் எடுத்து போட்டு பாருங்க. அது ஆதரிக்கல. ராகுல் காந்தி ராகுல் காந்தி சொன்னது சரி அப்படின்னு சொன்னதான் எனக்கு தவறுன்னு தான் சொல்லியிருக்கேன். எந்த காலகட்டத்திலும் நான் எதிர்த்தா இருக்கிறேன் ஒழிய பட இல்ல. ஆகவே அன்று நீங்க தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தி செய்தது தவறுன்னு நீங்க சொல்ல இல்ல இல்ல சொல்லிருக்கேன். நீங்க டேப் எடுத்து போட்டு பாருங்க, எடுத்து போட்டு பாருங்க. நான் அதாவது அவர் தவறு செய்ததை அவர் நேரடியாக எப்ப வந்தாலும் நாங்க சத்தியமூர்த்தி போல நடக்க கூட்டத்திலே கூட அவர் செய்த சில செய்திகளை நாங்கள் எதிர்த்து தான் குரல் கொடுத்திருக்கோம். அதுல நாங்க காங்கிரஸ் கட்சி அந்த சுதந்திரம் இருக்கு, நாங்க செஞ்சிருக்கோம். அதை நாங்க எப்படி அதுக்கு ஜால்ரா அடிக்கிற வழக்கம் என்கிட்ட கிடையாது. பாயிண்ட் டேக்கன் சார். ஆகவே என்னை பொறுத்தளவில் நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் தலைமை பொறுப்புக்கு ஏற்கக்கூடிய அளவிற்கு தயாராகவில்லை என்பதைத்தான் நான் நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாயிண்ட் டேக்கன் சார். ரைட். தலைமை பொறுப்புக்கு பொறுப்பேற்கும் அளவுக்கு அவருடைய திறமை அவருடைய தன்மை வெளிப்படல அப்படிங்கிறது உங்களுடைய விமர்சன பார்வையாக இருக்கிறது. நான் திரு ராகவன் அவர்கள் டீம் கேட்க விரும்புகிறேன், அதற்கு பிறகு திரு மாணிக் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு கட்டத்துல பாரதிய ஜனதா ரொம்ப ராகுல லைட்டா எடுத்துக்கிட்டதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. இந்த சமயத்துல எதிர்கட்சி அரசியலோட ஒரு வலுவான மைய புள்ளியாக ராகுல் காந்தி மாறி வருகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும்
ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வந்தா எல்லா மினிஸ்டரும் அலர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை சமீபத்தில் பார்க்கிறோமா இல்லையா ராகுல்? முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு இந்த மின்னல் வந்துட்டு போற மாதிரி சில நேரம் வராரு, பல நேரம் வர்றதில்லை. பார்லிமெண்ட்ல அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா ஒன்னும் விவாதத்துல கலந்துக்கல, கேள்வி பதிலாம் கேட்கறது இல்ல அவரு. அதனால அவருடைய ட்ராக் ரெக்கார்டு இப்படித்தான் இருக்கு, நீங்க சொல்றது போல கிடையாது. நல்ல அவரை பார்த்து அமைச்சரெல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் எந்த ஹோம்ஒர்க்கும் இது வரைக்கும் செஞ்சது இல்லை. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு முன்பு அவர் அதிகமான பாராளுமன்ற விவாதங்கள்ல பங்கேற்காதவர், அதிகமான அட்டெண்டன்ஸ் இல்லாதவர் நான் ஏத்துக்கிறேன். ஆனா சமீபத்தில் அவர் விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி கூடியிருக்கிறது. பல முக்கிய விவாதங்கள்ல நில சட்டம் தொடர்பான விவாதங்கள் தொடர்பு கொண்டு நெட் நியூட்ரலிட்டி உள்ளிட்ட பல விவாதங்கள்ல பங்குண்டிருக்கிறார். அவர் நாங்க அவ்வளவு பெரிய ஆளா நீங்க கருதல அப்படின்னா அவர் பேசும்பொழுது அவ்வளவு குறுக்கீடுகள் அமைச்சர்களிடம் அவர் 6 முறை பங்கேற்றிருக்காருன்னா 12 அமைச்சர்கள் பதில் சொல்லி அவ்வளவு குறுக்கீடுகளோட பதில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இஃப் யூ டேக்கன் இட் லைட்லி, இந்த அளவுக்கு இவ்வளவு அமைச்சர்கள் நேரடியா பங்கேற்று அவருக்கு இவ்வளவு அதிகமான குறுக்கீடுகள் வந்திருக்காரு. இல்ல, நீங்க இன்னொரு விஷயம் நீங்க பேசும்பொழுது நாங்க அவ்வளவு பெருசா எடுத்துக்கல, பெரிய ஆளு நினைக்கலாம், அப்படிலாம் இல்ல. அவங்களுடைய கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அதனால நான் லைட்டா எல்லாம் சொல்லல. ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்து தான் நான் சொல்றேன். அவர் குறுக்கீடுகள் என்று சொன்னால் கடந்த காலங்கள்ல சபை நாகரிகம் என்னன்னு சொன்னா பிரதமர் பேசிட்டு இருக்கும் பொழுது லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தாலே பிரதமரே உட்கார்ந்துடணும். இதெல்லாம் நடைமுறைகள் கடந்த காலங்கள்ல எப்பயுமே பாராளுமன்ற நடைமுறைகள் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு யார் ஃபாலோ பண்றாங்க? ஈவன் பிரைம் மினிஸ்டர் இல்ல பிரதம மந்திரி பேசும்போது பாரதிய ஜனதா அரசு பின்பற்றியதுன்னு நான் சொல்ல வரல. அவர் வரும்பொழுது அங்க ஒரு கவர்மெண்ட் பெஞ்சஸ்ல, ட்ரெஷரி பெஞ்சஸ்ல அவ்வளவு கூடுதல் தயாரிப்பு, அவ்வளவு கூடுதல் கவனம். என்ன கேள்வி கேட்டீங்க? நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்கட்சி பொறுப்புல இருக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற நிலையில ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க மத்திய அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க, கேட்கிற கேள்வி அத்தனைக்கும் பதில் சொல்றோங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா ராகுல் காந்திங்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ காங்கிரஸ் கட்சி தலைவரோ நீங்கள் சொல்லுவது போல என்றைக்கு செயல்பட்டு இருக்கிறார்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அவரே கேள்வியே அவர் கேட்டதில்லை, அதுக்கப்புறம் தானே மத்திய அமைச்சர் பதில் சொல்ற விஷயமே வருது. எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கிறார்? கேட்கல. பாராளுமன்ற விவாதத்தில் பில்லாகட்டும் அல்ல அவருடைய நான் மறுக்கலங்க பார்க்காகட்டும் அல்லது கேள்வி கேட்கலங்கிறதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியினுடைய முக்கியமான தலைவர் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ராகுல் காந்தி எப்பொழுது செயல்பட்டு இருக்கிறாரா? அதனால அப்படி இல்லாத பொழுதுல நாங்க என்ன அவங்களை பார்த்து பயப்படணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத விஷயம். அந்த மாதிரி அவரும் செயல்பட்டது இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். இந்த 2 விமர்சனங்களையும் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள்ட்ட எடுத்து போகிறேன். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் முந்தைய செயல்பாடுகளும் நம்பிக்கை அளிக்கும் வகையில இல்ல, தற்போதைய செயல்பாடுகளும் ஆஹா ஓஹோ என்றெல்லாம் இல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை தான் திரு ராகவன் அவர்கள்ட்ட பெற்றிருப்பீங்க. அதே போல திரு ஞானசேகரனும் அதைத்தான் வலியுறுத்தினார். உங்களுடைய பார்வை திரு மாணிக் தாக்கூர்? மிக்க நன்றி. முதலில் ராகவன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 10 ஆண்டுகள் இருந்த போதும் சரி, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, எந்தெந்த நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்கோ அல்லது மற்ற விஷயங்களை பற்றியோ தலையிட வேண்டுமோ அப்பொழுது தலையிட்டு இருக்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காலத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாத நேரத்திலும் ஆனால் உண்மையான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ராகுல் காந்தி குறிப்பிட்ட மன்னிக்கணும், இந்த ஒரு வருஷம் சொன்னாலும் கூட புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு 2004 ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையா ஆற்றிருக்கிறாரா பாராளுமன்றத்தில்? அதாவது ஹரி அவர்களே, ஆளுங்கட்சியில இருக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது மிகப்பெரிய, அதாவது அவர் மிகப்பெரிய அளவிலே அவர் மேல் நம்பிக்கை இருக்கின்ற நேரத்திலே அவர் எதையும் நாடாளுமன்றத்திலே அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பதோ அல்லது அந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவதோ முறை அல்ல. எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஓராண்டு காலமாக ஒரு முறை குற்றம் சுமத்த வேண்டாம், ஒரு முறை கூட பொதுச் செயலாளர் ஒரு முறை கூட அத்வானி அவர்கள் ஆளும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவ்வளவு அதிகமா கேள்விகளை கேட்கணுமா அப்படிங்கிறீங்க. ஆளும் கட்சியுடைய தலைவர்
காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அதை விட பெரிய பொறுப்புல இருக்கிறவரு சோனியா காந்தி, அவங்க அதிகமான விவாதங்கள்ல பங்கேற்றிருக்கிறாங்க, அதிகமான அட்டெண்டன்ஸ் கொண்டிருக்கிறாங்க. ரிலேட்டிவா எடுத்து பார்க்கும்போதும் கூட இவருடைய சீரியஸ்னஸ், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இவருடைய சீரியஸ்னஸ் சோனியா காந்தியோட கம்பேர் பண்ணாலும் கூட பல மாற்று குறைவாகத்தான் இருந்திருக்கு. அதாவது அட்டெண்டன்ஸ் வேற, அட்டெண்டன்ஸ் என்பது வேறு, விவாதத்தில் பங்கெடுப்பது என்பது. அதாவது விவாதங்கள், அதாவது என்ன, நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் அதான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஓராண்டு காலமாக விவாதங்களிலே எல்கே அத்வானி அவர்கள் வாயை திறக்கவில்லை. சரி சரி, அவர் என்ன அந்த கட்சியினுடைய முதல் வரிசையில தானே உட்கார்ந்திருக்காரு. சரி, அதாவது ஒரு முக்கியமான தலைவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களிலும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மற்ற பொறுப்பில் இருப்பவர்கள் இருப்பார்கள், அவர்கள் பதில் சொல்வார்கள், அவர்கள் விவாதங்களை தொடங்கி வைப்பார்கள். அனைவருக்கும் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தொடங்க வேண்டும் என்பது பழக்கமல்ல, வழக்கமல்ல. நாடாளுமன்றத்தினுடைய பழக்கத்தையும் வழக்கத்தையும் நாம் பார்ப்போம் என்றால், ஆட்சியில் இருக்கின்ற கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அடிக்கடி பேசுவதில்லை. அவர்கள் பிரதமராகவோ அல்லது அமைச்சர்களாகவோ இருக்கும் பொழுதுதான் அவர்கள் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 10 ஆண்டுகள் அப்படியே எடுத்துக்கிறேன். அன்று பேசல, அந்த லாஜிக் அப்படியே எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எதிர்கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த எதிர்கட்சியுடைய முகமாக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தான் இருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் கூட. அப்படி இருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சியில் இருக்கும் பொழுதும் கூட அவருடைய அட்டெண்டன்ஸோ விவாதங்கள்ல பங்கேற்ற விதமோ நிச்சயமாக தேசிய சராசரி, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநில சராசரியை விட மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அவருடைய அட்டெண்டன்ஸ் 52%, while the national average is 85%. சோனியா காந்தி அதை விட அதிகமாக இருக்கிறாங்க. ஹரி, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவன். அட்டெண்டன்ஸ் வேற, அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போடுறத வச்சு அட்டெண்டன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் வேற. அதாவது நாடாளுமன்ற, நம்ம தமிழ்நாட்டினுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அட்டெண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க. காலையில போன உடனே தேசிய அளவுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 17 விவாதங்கள்ல பங்கேற்றிருக்காருன்னா, ராகுல் காந்தி பல முக்கிய விவாதங்கள்ல அவருடைய குரல்களை கேட்கறதுக்கு நாடு ஆவலா இருக்கிறது. அவர் 6 விவாதத்துல தான் பங்கேற்றிருக்காரு. அதையும் நீங்க இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்க போறீங்களா? கேள்விகள், ஒரு கேள்வி கூட கேட்கல, ஒரு கேள்வி கூட அவர் தொகுதிக்காக கேட்கல. இன்னைக்கு அவர் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கூடாது, விவாதங்களை எடுத்துக்கூடாது, கொஸ்டின்ஸ் எடுத்துக்கூடாது, வேற எந்த அப்ஜெக்டிவ் பர்மிட் எடுத்துக்க. அரியவர்களே, கடந்த 6 மாதங்களாக நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளிலே பாராளுமன்றம் தொடங்கும் பொழுதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் நெட் நியூட்ரலிட்டியா இருக்கட்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அமேத்தியினுடைய ஃபுட் பார்க் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை ராகுல் காந்தி அவர்கள் தலையிட்டு பேசியிருக்கிறார். மொத்தமாக 12 மந்திரிகள், மொத்தமாக 12 மந்திரிகள் எழுந்து பதில் சொல்லியிருக்கிறார்கள். 12 மந்திரிகள் எழுந்து பதில் சொல்ல 6 முறை தான் பேசியிருக்கிறார். மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை விட அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க. சோ இது சாட்டிஸ்பாக்டரி, ஒரு போதுமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி காங்கிரஸ் கட்சியோட ஹரி அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர் 6 முறை பேசியிருக்கிறார் என்றால் 6 முறையும் தலைப்புச் செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் 100 தடவை பேச வேண்டியதில்லை. இல்ல, தலைப்புச் செய்தி கொடுப்பது அவருடைய நோக்கமா, அவருடைய தொகுதிக்காகவோ நாட்டுக்காக? அதுதான் தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் அவர். மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். இந்தியாவுடைய வருங்காலம் அவர். பாயிண்ட் டேக்கன். முன்பை விட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். ஒரு சின்ன ரிப்போர்ட், ஒரு சிறிய இடைவெளி. நீங்க சொன்னீங்க, அவர் சொன்னார் அமேத்தி ஃபுட்பாத் எல்லாம் பத்தி பேசியிருக்கிறார். அமேத்தி ஃபுட்பாத் எந்த அளவுக்கு விவரங்களோடு பேசினார்னு அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவருடைய கவர்மெண்ட் இருக்கும் பொழுதே அதை அந்த ஸ்கீமே விட்டுட்டாங்க. ஆனால் நீங்க சொல்றீங்க அமைச்சர்லாம் பயந்துருக்காங்க. டேட்டாவும் இல்ல, டீடைல் இல்லாம பேசுறதுக்கு என்ன இருக்கு? தேவையில்லாமல சுமித்தி ராணி எதுக்கு தேவையில்லாமல எழுந்து கத்தணும் எல்லாரும். பாயிண்ட் டேக்கன். மேலும் பல கேள்விகள், அதாவது அந்த தொகுதியை வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி. பாயிண்ட் டேக்கன். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தலைமை ஏற்பதற்கு அவர் தயார் நிலையில் இருக்கிறாரா? இந்த ஒரு கிரெடிபிலிட்டி மக்கள் மத்தியில் அவரால் பெற முடியுமா? கன்சிடரிங் ஹிஸ் ட்ராக் ரெக்கார்ட், அவருடைய முந்தைய பெர்ஃபார்மன்ஸ், முந்தைய தோல்விகளிலிருந்து மீண்டு ஒரு வெற்றி பாதையில் காங்கிரஸை அழைத்து செல்ல முடியுமா அவரால்? இன்று ராகுல் காந்திக்கு பிறந்த நாள். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியிலிருந்து, அதே போல இந்திய பிரதமர் மோடியிலிருந்து பல தலைவர்கள் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்று உற்சாகமாக
ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு இந்த ஒரு உற்சாகம் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நம்பிக்கையும் சற்று ராகுலுடைய கேம்ப்ல தென்படுகிறது. காங்கிரசுக்கு ராகுல் தலைமை பலமா பலவீனமா என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். விவாதத்தின் இந்த பகுதியில் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அந்த விவாதத்தை தான் நான் எடுத்துட்டு போக விரும்புறேன். இதே விவாதத்தை சென்ற ஆண்டு இதே நாள்ல நடத்தினோம். அன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கேம்ப்ல அவ்வளவு குழப்பம், இன்னும் சொல்ல போனா பிரியங்கா வரணுங்கிற ஒரு குரல்கள் எல்லாம் கேட்ட சமயம் அவையெல்லாம் மெலோடவுன் ஆகி அதை விட சற்று உற்சாகம் இல்லாட்டியும் கூட ஒரு நம்பிக்கை ராகுல் கேம்ப்ல தென்படுகிறது. இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துலதான் விவசாய பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. சூட்டு பூட் சர்க்கார்னு இந்த ஒரு வருஷத்துல குறிப்பிடுகிறார். இந்த ஒரு ராகுலுடைய நம்பிக்கை, இந்த ராகுல் கேம்புடைய நம்பிக்கை சற்றே அதிகமா இருக்கிறது அப்படின்னா மிகையா? இல்ல, நிச்சயமா வெர்ஷன் 2.0 ராகுல் காந்தி வெர்ஷன் 2.0 1.0 விட நிச்சயமா மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். இதுல என்ன ஒரு 3-4 விஷயம். அவருக்கு ஒண்ணு அந்த ஹாலிடே எங்கேயோ போனாரு, 58 நாள் கழித்து திரும்பி வந்தாரு. வந்தது பிறகு அவர் எடுத்திருக்கிற எல்லா விஷயங்களும் மக்களிடையே ஓரளவுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்கள். அது அரசு சில தவறுகள் செஞ்சிருக்கலாம், அந்த லேண்ட் அக்விசிஷன் பில்லு அந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லலாம். ஆனா நிச்சயமா அவர் 2-3 விஷயத்தை எடுத்திருக்காரு. அந்த எல்லா விஷயம் நெட் நியூட்ரலிட்டி, அது ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாருக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லேண்ட் அக்விசிஷன் விவசாயிகளுக்கு, கிராமப்புறத்தில் வாழும் மக்களுக்கு எல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா அவங்க அதை பாக்குறாங்க. சோ எல்லா செக்மெண்ட்டையும் கவர் பண்ற மாதிரி ஒரு இஷ்யூ அங்க எடுத்திருக்கிறார். அப்புறம் அந்த ரியல் எஸ்டேட் பில்லுக்கு, அந்த ஹவுஸ் ஓனர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு எதிராக போய் அது ஒரு அஜிடேஷன் பண்றாரு. சோ வெர்ஷன் 2.0 நிச்சயமாக இதுவரைக்கும் அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா எஸ் பிரஸ்ட் ஆல் தி ரைட் பட்டன்ஸ். இது தொடர்ந்து நீடிக்குமா இல்ல திருப்பி ஒரு 2 மாசத்துல எங்கேயாவது போயிருவாராங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஷயம். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்கன்சிஸ்டன்சி வெளிப்பட்டிருக்கு. அதே போல பொட்டாபசலுக்கு போறது, விவசாய பிரச்சனை எடுக்கிறது, பிறகு ஒரு நீண்ட நாட்கள் அது ஃபாலோ அப்பே இல்லாம வந்த ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இந்த லேண்ட் அக்விசிஷன்கள் கூட அவருடைய பெட் ப்ராஜெக்டா இருந்தது. ஆனா அது பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் பொழுது இந்த அரசாங்கம் அதை ரிவர்ஸ் பண்ணும்போது அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. இன்கன்சிஸ்டன்சி அதனாலதான் இட்ஸ் டூ ஏர்லி. இதுக்குள்ள நம்ம தொடர்ந்து ராகுல் காந்தியினுடைய ஒரு புது முகமா இது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலமோ 1 ஆண்டு காலமோ. ஏன்னா எதுவா இருந்தாலும் இந்த அரசு இன்னும் 4 ஆண்டு காலம் அவர்களுடைய டேர்ம் இருக்கு. சோ 4 ஆண்டு காலம் இன்னும் இவர் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கு, எதிர்கட்சியில முக்கிய தலைவராக இருக்க போகிறாரு. அதுக்குள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆவாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் பார்லிமெண்ட்ல பேசினது ஒரு புறம் இருக்கட்டும். 2வது மீடியாவை சந்திக்கிறதுல அவர் இந்த போராட்டங்கள்லாம் போறாரு, மீடியாவை சந்திக்கிறாரு, சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, அவங்க மீடியா கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்றாரு. இது ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. முன்னாடி அதாவது யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு ஹோம்வொர்க் எப்ப முடியுமோ அந்த ஹோம்வொர்க் முடிச்சுட்டு அப்படியே ஓடி போறது விளையாடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இருக்கும் ராகுல் காந்திக்கு. ஒரு 2 நாள் வருவார், 4 நாள் வருவாரு, எப்படா விடுவாங்கன்னு போயிட்டு திரும்பி திரு ஞானசேகரன் இப்ப பார்க்கும்போது பல விவசாய பகுதிகளுக்கு போறாரு, தொகுதி பிரச்சனைகள் எடுத்து பேசுறாரு, தொகுதியோட மிக முக்கியமான பிரதான பிரச்சனையை பேசுறாரு, ஒரு அக்ரெஷன் வெளிப்படுகிறது, சூட்டு பூட் சர்க்கார் அப்படிங்கிறாரு. ஹி இஸ் பிரசிங் ஆல் தி ரைட் பட்டன்ஸ், பல முக்கியமான பிரச்சனைகளை எடுக்கிறார். அது மக்களிடம் கூட எடுபடக்கூடிய ஒரு யுக்தியா இருக்கிறது. டாக்டர் சுமந்தோடைய பார்வையில இருந்து மாறுபடுறீங்களா திரு ஞானசேகரன்? இல்ல, சுமன் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா ஒத்துக்கிறோம், அது வேற. அதே நேரத்தில் இப்ப ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இது போன்ற பிரச்சனை, ஏன்னா நீங்க பிஜேபிக்கு எதிர்கட்சின்னு சொன்னா நீ காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் கட்சி இதையெல்லாம் வலுவாக எடுத்து போராட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அதே காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னைக்கு பிஜேபி இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் எமர்ஜென்சி வரும்னு சொல்றார். அது போன்ற கருத்துக்களை இந்த காங்கிரஸ் கட்சி தான் சொல்லி இருக்கணும். அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வல்லமை அப்படி தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அல்லது தலைவர் பண்புடைய ஒரு எதிர்கட்சி இருக்க வரிசையில் இருக்கிறது தான் வரணும். ஆனா ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய மூத்த
மூத்த தலைவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்களை கூட இந்த எதிர்கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு உதிக்கவில்லை என்று சொன்னால் இது எப்படி அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள போவார் என்பதை பார்க்க வேண்டும். ஜனநாயக அமைப்புகள்லாம் சிதைச்சிட்டார் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்பீச்சஸ் கூட ராகுல் காந்தி கிட்ட முன்பை விட அதிகமா இருக்குன்னா திரு ஞானசேகர் இல்ல இது இது சர்வசாதாரண ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட இதுல போய் போராடுவான். இது மாதிரி போராட்டங்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அத்வானி சொல்லக்கூடிய கருத்தை ஏன் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கு? அந்த அளவுக்கு அபாயம் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது, குரல் வலைகள் நெருக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதை எடுத்து போராட வேண்டிய கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்னும் அது வாய்மொழி மௌனியாக இருந்து கொண்டு, ஆனால் அதே பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சில குற்றச்சாட்டுக்களை சொல்லி இந்த எமர்ஜென்சி வரும் என்று சொல்லக்கூடிய அபாயச்சங்கை ஊதுகிறார் என்று சொன்னால் இங்கே தலைமை பண்பு நம்முடைய ராகுல் காந்திக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அதாவது எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலையை உணர்ந்து அது தகுந்த மாதிரி ஒரு கட்சி வளர்க்க பாடுபடணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். 2011 எம்எல்ஏ எலெக்ஷன்ல திமுகவோட கூட்டணி காங்கிரஸ் அப்ப ஈரோடுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வரார். அங்க வேட்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 3 பேர் இருக்காங்க. விடியல் சேகர் ஒரு நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு வேட்பாளர், அதே போல பழனிசாமி ஒரு வேட்பாளர், யுவராஜா ஒரு வேட்பாளர் அந்த மாவட்டத்தில். இந்த 3 பேருக்கு வாக்கு கேட்க வேண்டியவர் தான் அன்று பொதுச் செயலாளராக இருந்த ராகுல் காந்தியினுடைய கடமை. ஆனா அவ்வளவு பெரிய தலைவர் வந்தவர் யுவராஜாவுக்கு மட்டும் ஓட்டு கேட்டுட்டு அந்த காங்கிரஸ் கட்சியிலே கை சின்னத்தில் நின்ற 2 வேட்பாளர்கள் விடியல் சேகருக்கும் பழனிசாமிக்கும் ஆர் எம் பழனிசாமிக்கும் ஓட்டு கேட்காம போயிட்டார். அதை விட கூடமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருந்த 7 வேட்பாளர் அதே மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாக்கும் கேட்கல. இப்படி ஒரு தலைவர் இருந்தாருன்னு சொன்னா எப்படி நாட்டு மக்கள் அவரை நம்புவாங்க? எப்படி ஓட்டு போடுவாங்க? ஆகவே ஒரு கூட்டத்துக்கு போகிற போது யார் யார் அங்கே வேட்பாளர்கள், யார் யாருக்கு நாம் ஓட்டு கேட்க வேண்டும் என்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நாம் போவோம் என்று சொன்னால் கட்சியால் எதிர்காலத்தில் வளர்க்க முடியுமா? அவர் தலைமை பொறுப்பை ஏற்க முடியுமா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூத் காங்கிரஸ் கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லுவாரு. நாங்க கூட்டம், அதாவது இந்த முக்கிய தலைவர் நாங்க மாவட்டத்தில் கூட்டம் கூட்டி வச்சா எங்களை உள்ளே விட மாட்டார். ஒன்லி யூத் காங்கிரஸ் அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன், நீ யாரும் வரக்கூடாது அப்படின்னு எங்களை எல்லாம் எம்எல்ஏக்கள் வெளியே தள்ளிடுவார். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ஒரு கூட்டம், இது திருக்கோயிலில் கூட்டம், அங்கிருந்து எம்எல்ஏ வரக்கூடாது உள்ளன்ட்டார். இப்படி எல்லாம் யார் கூட்டத்தை கூட்டுகிறார்களோ, யார் அந்த இடத்தில் பொறுப்பாக இருந்து செயல்படுகிறார்களோ, அல்லது இப்ப ஜி கே வாசனுக்கு தான் தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் லீடர் அவரு. ஆனா அவரை முழுமையா புறக்கணிச்சுட்டு இங்க ப. சிதம்பரம் அதே போல குலாமி ஆசாத் கலைஞர் வீட்டுக்கு சென்னையில இவர் வாசன் இருக்கிற போது இங்க கூட்டணி பேசுறாங்க. மாஸ் லீடர் தெரியல. இப்படி எல்லாம் ஒரு செயல்பாடு அந்த கட்சிகளால் வளர்க்க முடியும் என்பது. அதனாலதான் நாங்க தாமாக ஆரம்பிச்சோம். புரிஞ்சுக்க முடியுது. திரு சுமந்த் குறிப்பிட்ட 2 விஷயம். ராகுல் காந்தியினுடைய இந்த புதிய அவதாரம் பொறுத்திருந்தா பார்க்கணும் எப்படி பிளே அவுட் ஆகுதுன்னு. தமாகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு ஆதங்கம் இருக்கும். தொண்டர்கள் தலைவர்கள் அதை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ கட்சியை விட்டுட்டு வெளியே வந்ததுல. ஏன்னா ராகுல் காந்தி ஓரளவுக்கு தேர மாட்டாரு ஒரு தலைவரா அப்படிங்கிற எண்ணத்துலதான் நிச்சயமாக இந்த முடிவு எடுக்கப்பட்ட. காங்கிரசினுடைய லாங் டேர்ம் ஃபியூச்சர் இஸ் நாட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற ஒரு எண்ணத்துலதான் அது எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு இப்போ ராகுல் காந்தியினுடைய சமீப ஒரு 2 மாத கால செயல்பாடுனால நிச்சயமா அது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஃபீலிங், அட்லீஸ்ட் தொண்டர்கள் மத்தியில அவசரப்பட்டுட்டோமோ. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி பேரே இல்ல. உண்மையிலே இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் ராமன் ஒரு பதில் சொல்லிடுறேன். என்ன சொல்றேன், இதுல ராமன் சொல்ல வேறுபடுறேன். தமாக நாங்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா, அதாவது தமிழ்நாட்டு பிரச்சனைகள் பொதுவாக இருக்கக்கூடிய இலங்கையில் வாழ்க்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடிச்ச சாட்டா இலங்கை வாழ் தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு அல்லது பாலாறு அல்லது எந்த பிரச்சனையிலும் எந்த முடிவும் எடுக்காமல் அங்கே துணைத் தலைவர் இருந்த ராகுல் காந்தியோ அல்ல மன்மோகன் சிங் நான்சென்ஸ் சொன்ன இவர் அப்ப சொல்லியிருந்தாக்க இந்த பிரச்சனை வந்திருக்காரு. எந்த பயமும் யூபி ஆட்சியில் இருந்த போது அது கவலை இல்லை. 3 மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி திருமாணித்தாக்கும் இல்ல, அப்புறம் நாங்க போராடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ திருமாணித்தாக்கும் அதே அவர்களே
முதல்ல ஒரு ஞானசேகரன் சொன்னதுக்கும் எனக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி நீங்க கட் பண்ணிட்டீங்க. இப்ப நான் அவர் அபத்தமான பேசுகளை பேசும்போது எனக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க உண்மையான நேரத்தை கொடுக்கணும். என்னட்டா நான் ஸ்டுடியோல இல்ல, அதனால தயவுசெய்து நீங்க வந்து தயவுசெய்து இன்டர்வென்ஷன் இல்லாம பேச விடணும். நீங்க வெளியே இருங்க. அதாவது ஒரு தேர்தலே நிக்க பயந்த வாசன் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதற்கு ஒரு சிலர் உட்கார்ந்து கொண்டு நிர்வாகிகள் என்று பேசிக்கொண்டு அவர்களுக்கு மனம் போன போக்கிலே பேசிக் கொண்டிருப்பதை காட்சியிலே இருந்து கொண்டும் பேசினார்கள். இப்பொழுது வெளியே அமர்ந்து கொண்டு பேசுகிறார்கள். அந்த கட்சி என்பது வெறும் கல்யாணத்துக்கும் காதுகுத்திற்கும் செல்ல வேண்டிய ஒரு கட்சி. தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய தலைவர் வாசன் தேர்தலில் நிற்க பயப்படப்பட்ட பயந்தாங்குழியை வைத்துக் கொண்டு அருகதை இல்லை என்பதை சொல்லி நீங்க வந்து ஒரு தேர்தலில் பற்றி வாசனை பொறுத்த மட்டிலே போய் பிரியாணி சாப்பிடுவதும் மற்ற விருந்து சாப்பாடு சாப்பிடுவதும் இது தவறு. டிபேட்ல கலந்து கொண்டு பேசக்கூடிய சக்தி தான் பேசுங்க மாணிக் தாக்கூர். நீங்க வந்து பிரியாணி சாப்பிட மாட்டீங்களா? என்ன பேச விரும்புகிறீங்களோ நீங்க என்ன பேசுகிறீங்களோ அதை பேசுறது வந்து வர்றதுண்டா வார்த்தை நீங்க காது குத்துக்கு போறது ஒரு நிகழ்ச்சி இல்லையா? ஞானசேகரன் ஒண்ணுமே தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத பேசணும், உண்மையை பேசணும். அரசியல் உங்களுக்கு தெரியாது. நீங்க அரசியல பேசாம டெல்லியில உட்காந்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் பிரச்சனை தெரியாது. தெரியாதா? இல்ல என்ன அரசியல் அரசியல் தெரியும். வெறும் சோனியா காந்தி அதுவே உங்களுக்கு அரசியல் ஆயிடுது. மக்கள் பிரச்சனை பிரச்சனை தெரியாம சோனியா காந்தி விட சுத்தனவங்க இல்ல பேச மாட்டீங்களா? வாசன் வீட்டை சுத்துறவங்க இல்ல நீங்க சோனியா காந்தி அனுபவித்தவர்கள் அடகு வைத்தவர்கள் கட்சியிலே அதிகாரம் கொடுத்தார்கள். 1,76,000 உங்களை பார்த்து கேட்கிறேன். இல்ல இது விவாத பொருள் அல்ல. இன்னைக்கு நம்ம திரு மாணிக் தாக்கூர் இப்படி இது பற்றி விவாதிப்பீங்க. நீங்க எங்க போயிட்டு திரு மாணிக் தாக்கூர் டோன்ட் கோ பர்சனல், விவாதத்துக்கு வாங்க. ராகுல் காந்தி பற்றி பேச வருகின்றோம். நீங்க வந்து வேற விஷயங்களுக்கு போறீங்க. திசை திருப்பது சரியா இருக்காது. 20 கட்டுக்கிறேன். கம் டு தி பாயிண்ட். எஸ், அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பற்றிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே பொதுச் செயலாளராகவும் 10 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இளைஞர் காங்கிரசுடைய பொறுப்பாளராகவும் 5 ஆண்டுகள் இருந்தார். அப்பொழுது அவருடைய பொறுப்பு என்பது இளைஞர் காங்கிரசிற்கு உண்மையான விதத்திலே தேர்தலை நடத்தி அதிகாரங்களை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதனுடைய மிகப்பெரிய பணியை இளைஞர் காங்கிரசிலும் மாணவர் காங்கிரசிலும் செய்தார். அதிலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பணக்கார நண்பர்கள் தங்களுடைய பணங்களை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு பின்னாலும் ராகுல் காந்தி தொடர்ந்து அதிகார பரவலாக்கல். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் கட்சியிலே எப்பொழுது தொண்டருடைய கையிலே அதிகாரம் வருகிறதோ அன்றுதான் காங்கிரஸ் கட்சி பலமான இயக்கமாக மாறும் என்பதை தெளிவாக நம்புகிறார். அதற்கான முயற்சி தான் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரசுக்கான தேர்தல். அதிலே பெரிய தலைவர்கள், பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் தலையிட்டு அதனை தடை செய்ய முற்பட்டார்கள். அதற்கு பின்னாலே நாடாளுமன்ற அவர் துணைத் தலைவராக மாறியதற்கு பின்னாலே, துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே, நியமிக்கப்பட்டதற்கு பின்னாலே அவரை பொறுத்தமட்டிலே இந்த தேர்தல் 2014 தேர்தல் என்பது தோற்கின்ற தேர்தல். அவர் அமைச்சராக இல்லை, அவர் பிரதமராக இல்லை, ஆனால் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். தோற்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தான் அதை தோற்க போகிறோம் என்று தெரிந்தும்
அதனை தைரியமாக சென்று எதிர்கொள்ளக்கூடிய வீரனாக அவர் செயல்பட்டார். ஒரு சிறிய இடைவெளி தைரியமாக செயல்பட்டார். அந்த ஒரு ஸ்பிரிட்டை பாராட்டுறீங்க. ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்ட், அவருடைய கடந்து வந்த ஒரு பாதை கேள்வியை எழுப்புகிறது. அவர் பல தேர்தல்கள்ல காங்கிரஸ் முகமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். பல மாநில தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள். ஆனா ஒரு கணிசமான வெற்றியை, ஒரு முக்கியமான வெற்றியை அவர் பெறாதது, அவர் தலைமையேற்ற, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்த இந்த தேர்தல்களில் வெற்றி பெறாதது அப்படிங்கிறது அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. அதை மாற்றக்கூடிய வல்லமையை பெற்று வருகிறாரா ராகுல் காந்தி? ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்துகள் குவிகின்றன. பிரதமர் இருந்து தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்து பல முக்கிய தலைவர்கள் வரைக்கும் அவருக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்தியாவில் டெல்லியில பிறந்த நாள் கொண்டாடுகிறார் ராகுல் காந்தி. அவருக்கு ஒரு மாற்றம் தென்படுகிறதா? தலைமை பொறுப்புக்கு தயாராகிறாரா? இந்த பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். அவருடைய பலவீனமாக விமர்சகர்கள் குறிப்பிடுவது அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒரு இன்கன்சிஸ்டன்சி, ஒரு விஷயத்தை எடுப்பது அதுக்கு பிறகு காணாமல் போய்விடுகிறார். அதான் திரு சுமந்த் அவர்களும் குறிப்பிட்டார். அதே போல அவர்கிட்ட ஒரு ஃபயர் இஸ் மிஸ்ஸிங், ஒரு கரிஸ்மா இஸ் மிஸ்ஸிங். இது ரெண்டுத்திலுமே நல்ல பல மாற்றங்கள் தென்படுகிறது இல்லையா? பல விஷயங்களை அவர் எடுக்கக்கூடிய விஷயங்களை பார்லிமெண்ட்ல ஆகட்டும், இல்லாட்டி இந்த நாட்டுடைய பல பகுதிகளுக்கு சென்று அதை ஃபாலோ பண்றதுல ஆகட்டும், அது ஒரு கன்சிஸ்டன்சி சமீபத்தில் அதிகமாக பார்க்கிறோம். அதே போல ஒரு அக்ரஷனும் தென்படுகிறது. சோ இந்த இவையெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சேஞ்சஸா பார்க்கப்படுகிறது. He's even seen as a threat to BJP in future. இன்கன்சிஸ்டன்சி மாத்திரம் இல்ல, அவர்கிட்ட கன்விக்ஷனே கிடையாதுங்கிற நான். நீங்க நம்முடைய சகோதரர் சுமந்த் சொன்னாரு, அவர் ஹோம்ஒர்க் பண்ற குழந்தை மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணி ஓடிடுறாங்க. இப்போ ஹோம்ஒர்க்கே சரியா பண்ணலங்கிற நான். நீங்க இதெல்லாம் போயிட்டு வந்த சபாட்டிகளுக்கு அப்புறம் வந்ததுதான் அந்த ஃபுட்பாத், அமேதி ஃபுட்பாத். ஹோம்ஒர்க்கே சரியா செய்யல, பண்ணதே அதை அந்த ப்ராஜெக்ட நிறுத்தினதே யூபிஏ கவர்மெண்ட். இப்ப நீங்க ஹோம்ஒர்க் சரியா செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இதற்கான பதிலை அரசு சொல்லும் பொழுது நீங்க தான் அதுக்கு காரணம் சொல்லும் பொழுது அவர் அவர் எக்ஸ்போஸ் ஆறாரே இல்லையா? ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு நிமிஷம், அவருடைய அக்ரஷனை பத்தி சொல்றீங்க. நீங்க எதிர்த்த பல விஷயங்கள் ஆதரிக்கிறீங்க, பல விஷயங்கள் எதிர்க்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அது இருக்கட்டுங்க. நீங்க பிஜேபி கவர்மெண்ட் குற்றம் சாட்டி வரும் பொழுது அதுக்கு ஹோம்ஒர்க் உங்க பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி பத்தி செய்யல. இன்னொன்னு நீங்க ஒரு இன்கன்சிஸ்டன்டா அப்படிங்கிறீங்க, கன்விக்ஷன் இல்லங்கிறது என்ன சொல்லணும். இதற்கு முன்பாக அந்த செக்ஷன் 84 ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் நல்லிஃபை பண்ணும்போது அதற்காக அந்த கேபினெட் முடிவு செய்து அந்த நான் சென்ஸ் இவர் சொன்ன மாதிரி ஞானசேகர் நான் சென்ஸ் கீழ்ச்சி போட்டார். அந்த பேப்பரை போட்டார்ல, அதாவது தான் ஊழலுக்கு எதிரானவன்னு காட்ட முயற்சி செய்தார். ஆனால் அதற்கு பிறகு அந்த பாராளுமன்ற தேர்தலில் பீகார்ல குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட லல்லு பிரசாத் யாதவோட கூட்டணி வச்சார். சோ அங்க இன்கன்சிஸ்டன்சி மாத்திரம் கன்விக்ஷனும் கிடையாது. அப்போ கிரிமினல் கேஸ் வேற. இங்க பாருங்க, அக்யூஸ்ட் பிகம் கன்விக்ட். நீங்க எதை சொன்னீங்களோ ஜீரோ டாலரன்ஸ் கரப்ஷன் சொல்லி நீங்களும் குற்ற பின்னணி இருக்கக்கூடிய பலருக்கு என்ன நாமினேஷன் கொடுத்தீங்க, எடியூரப்பா திருப்பி கொண்டு வந்தீங்க, எடியூரப்பாக்கு இப்ப கூட பாருங்க சிபிஐ இப்ப கூட அப்பீல் போகும்போது எடியூரப்பாக்காக இந்த கவர்மெண்ட் இதுக்காக வரல, வக்காலத்து வாங்கல, சிபிஐ ஃப்ரீயா பண்ணதான் சொன்னோம். இப்ப சொல்றேன், நான் சொல்லுவது ராகுல் காந்தி அப்பொழுது என்ன சொல்லப்பட்டார், அவதார புருஷன் ஊழலை ஒழித்து கட்டுறதா வந்தான்னு பெருசா பேசினாங்க. என்ன ஜோஷ் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் உள்ள போயிட்டாரு. அவரு தேர்தல் தோல்விக்கு அப்புறம் 58 நாள் உள்ள போயிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி மாணிக்க அவர்கள்ட்ட போயிட்டு திரு சுமந்த் அவர்கள்ட்ட கேட்கிறோம். ஒரு 56 நாள் 57 நாள் காணாமல் போனது இல்ல விலகி இருந்தது அப்படிங்கிறது நிச்சயமாக அது அவருடைய நம்பகத்தன்மை சார்ந்த ஒரு கேள்வியை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு 57 நாள் 58 நாள் இந்த நாட்டில இருந்து இல்லாம அதுக்கு ஒரு வழக்கம் கொடுக்காம ஒரு சபாட்டிக்கல் சொல்லி இன்னைக்கு பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சிக்க பொழுது நிச்சயமா அது கேள்வி எழுப்பப்படும். திரு மாணிக்கம், இதில் ஒன்று சகோதரர் ராகவன் சொன்னதிலிருந்து நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவர் துணைத் தலைவராக இருந்த காலத்திலிருந்து சரி, அவர் ஆன காலத்திலிருந்து 2013 இருந்து தொடர்ந்து தோல்விகளை காங்கிரஸ் கட்சி சந்திக்க நேரிட்டது.
2013. ஏனென்றால் அங்கெங்கு நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் மக்கள் காங்கிரஸ் மேல் கொண்ட கோபமும் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அது கடைசியில டெல்லியில 2015 ஆண்டு மே மாதம் என்று நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், டெல்லி தேர்தலிலே வந்து பிப்ரவரி மாதத்திலே முடிந்தது. காங்கிரசுடைய தோல்விகள் என்பது டெல்லி வரை தொடர்ந்தது. ஏறக்குறைய பஞ்சாபில் தொடங்கிய தோல்வி என்பது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மேல் தோல்வி தொடங்கியது. ஆனால் இந்த காலகட்டங்களிலே ராகுல் காந்தி எங்கேயும் ஓடிவிடவில்லை. அவரை பொறுத்த மட்டிலே காங்கிரஸ் கட்சி தோற்கும் பொழுதும் கட்சிக்காரர்களோடு நின்றார், துணைத் தலைவராக நின்றார், தொடர்ந்து அதற்காக பாடுபட்டார். வெற்றி பெற வைக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை என்னை பொறுத்த மட்டிலே அவர் ஓடிவிடுகிறார் என்றெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் உத்தரப்பிரதேச தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பீகார் தேர்தலாக இருக்கட்டும், தோற்போம் என்பது தெரியும். அனைத்து தலைவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். லாலு பிரசாத் யாதவோடு கூட்டணி வைக்க வேண்டும் அல்லது வேற யாருடைய கூட்டணி வைக்க வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் 2014 காங்கிரஸ் கட்சியை பொறுத்து 2014 கூட்டணி எங்க? பீகார்ல. தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி இல்ல, பீகார்ல லாலு பிரசாத் யாதவோட கூட்டணி. அதாவது ராகுல் காந்தி அதைத்தான் ஹரி அவர்களை நான் சொல்ல வருகிறேன். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டிலே காங்கிரஸ் கட்சி கொள்கையோடு தனித்து நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்புகிறார், அதையே வலியுறுத்துகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், காங்கிரசுடைய பலம் அங்கு குறைவாக இருக்கிறது, அதற்காக கூட்டணி சேர வேண்டும், கூட்டணி சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிதர்சனமான உண்மையை சொல்கிறார். சரியான ஸ்ட்ராட்டஜியா? காங்கிரசுடைய சிறப்பம்சங்களுக்கெல்லாம் ராகுல் காந்தியை காரணமாக்குவது, அதனுடைய குறைகள், மூத்த தலைவர்கள், மற்றவர்கள், பணக்காரர்கள், அவர் அந்த கட்சியுடைய துணைத் தலைவர், மற்றவர்கள் என்ன சொல்லலாம், அந்த ஒரு கட்சியுடைய துணைத் தலைவர் அவர் மற்றவங்க மேல ஒரு குறை சொல்லிட்டு அவர் வந்து குறைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, ஊழலுக்கெல்லாம் மற்றவர்கள் வந்து பலிகளாக்குவது அப்படிங்கிறது சரியான அப்ரோச்சா? ஹரி அவர்களே, உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி. நான் திருப்பி எனக்கு பதில் சொல்வதற்கு நேரம் கொடுக்கிறேன். ஹரி அவர்களே, உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி, அதற்கு பதில் சொல்ல என்ன நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய இன்டென்ட் என்று சொல்வார்களே, அவருடைய எண்ணம் என்பது மிக தெளிவான எண்ணம். ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் அரசியலில் இருந்து எடுத்து வெளியிலே தூக்கி போட வேண்டும், அதற்காக சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். கேபினெட் முடிவு செய்த அதாவது குற்றவாளிகள் அப்பீலுக்கு செல்லலாம் என்ற ஒரு அமெண்ட்மெண்டை கூட ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்தார். அவர் எதிர்த்த முறை தவறு என்று அவர் அதற்கு பின்னாலே சொல்லியதும் உண்டு. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவருடைய இன்டென்ட் என்பது, அவருடைய உள்நோக்கம் ஹரி அவர்களே, நிதர்சனமான உண்மை கரெக்டானவர். உங்களுடைய கேள்வி என்பது மிக தெளிவான, அதுதான் வர்றேன், நான் பீகாருக்கு வருகிறேன். பீகாரில் என்ன நடந்தது? செய்து ஹரி அவர்களே, என்னை பேச விடுங்க. பீகாரை பற்றி பேசும் பொழுது லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் அவர் மேல் தீர்ப்பு வந்ததற்கு பின்னாலேதான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் சேர்ந்து. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் அதற்கு எதிர்ப்பாக இருந்தார். அவர் சொன்னதனுடைய வெளிப்பாடாக லாலு பிரசாத் என்ன முடிவெடுத்தது சொல்றீங்க? ஒட்டுமொத்த அரசு என்ன முடிவெடுத்தது? கேபினெட் என்ன முடிவெடுத்தது? ஹரி அவர்களே, தயவுசெய்து என்னை ஒரு நிமிஷம் பேச விடுங்கள். தயவுசெய்து கேள்வி வரும்போது உங்கள்ட்ட தான் அது கேட்கப்படும், வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. அதுதான், அதாவது அரசு முடிவு செய்தது, அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்தது. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டி அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல முடிவு செய்யப்பட்டது, நாம் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று, சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று, கொண்டு வர வேண்டும் என்று. அதற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே மாவட்ட
அவர் முடிச்சு மாநில தலைமையும் அந்த அங்க இருக்க மாநில தலைமை அங்க இருக்க பீகாரில் இருக்கிற மாநில தலைமை என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தனியாக நிற்க முடியாது, நாங்கள் கூட்டணி வேண்டும் எங்களுக்கு என்று மாநில தலைமை கூறியவருடைய விளைவாக தமிழ்நாட்டில் கூட்டணி வரவில்லை, தலைவர்கள் இருக்கவில்லை. உங்கள்கிட்ட வர திரு ஞானசேகரன் முடிச்சுட்டோம். திரு ஞானசேகரன், எஸ் கோ ஹெட். எஸ் சார், கோ ஹெட் சார். சுருக்கமா நண்பர் மாணிக்க தாக்கர் சொல்றது வந்து, அதாவது காங்கிரஸ் கட்சி தோல்வியுறும் என்று நிச்சயமா தெரிந்தே களத்துல இறங்கினாரு ராகுல் காந்தி, கடைசி வரைக்கும் நின்றார். இந்த காங்கிரஸ் தோல்விக்கே காரணம் யார்? இவர் பொதுச் செயலாளராக இருக்கிற போது இளைஞர் காங்கிரஸையும் மாணவர் காங்கிரஸையும் இவர் வந்து நிறைய பேர் சேர்த்தார், கோஷ்டி சேர்த்தார். ஆனா எல்லாம் போகஸ், அதனால ஓட்டே வரல. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, அதாவது திமுக அதிமுக காங்கிரஸோட கூட்டணி வரத்துக்கு தயாரா இல்ல. அதாவது இவர் வந்து இப்போ ஊழலை வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் கேபினெட் முடிவு எடுத்து லான்சன்ஸ் கீழ்ச்சி போடக்கூடியவர். ஏற்கனவே 1,76,000 கோடி ஊழல் ஏற்பட்டது என்று 2Gலயும் 1,86,000 கோடி சுரங்கத்தலை 120 சுரங்கத்தலை ஊழல் ஏற்பட்டது. அப்பெல்லாம் வந்து ஏற்கனவே பொறுப்புல முக்கிய பொறுப்பில் இருந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்த ராகுல் காந்தி என்று வாய் திறக்காமல் இருந்தவருடைய விளைவுதான் இன்று காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு படுகொலை காரணம். அமைச்சராக இருந்தார், எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் ராஜிவ செலவழிச்சார் அன்னைக்கு இளைஞர் காங்கிரஸ். மகன் கடைசி நிமிஷத்துல வெளியே வந்துட்டு இப்ப வந்து திருப்பியும் 2Gயும் கோல்கேட்டும் வந்து பத்தி பேசுறது இது நியாயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஹரி, காங்கிரஸ் அவர் வந்து இல்ல அந்த இவர் உண்மையிலே நீங்க அப்படி 2Gயும் கோல்கேட்டும் உங்களை அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா உடனடியாக ராஜினாமா செஞ்சிருக்கலாமே. திரு வாசன் வெளியே எப்ப வந்திருக்கணும்? 2G நடந்த உடனே வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்த உடனே கேசஸ் ஃபைல் ஆன உடனே வெளியே வந்திருக்கலாமே. ஹரி, இதெல்லாம் வந்து தமாக வந்து 2G பத்தியோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் குயிக்கா சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து ராகுல் காந்தி மட்டும் புதிய அவதாரம் எடுத்தால் போராது. மாணிக் தாக்கூர் என்ன சொன்னாரு? ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியும் ஒரு மர அவதாரம் எடுக்க வேண்டும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? பெரிய பெரிய தலைவர்கள் ராகுல் காந்தி சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால ராகுல் காந்தி வெர்ஷன் 2.0 வருவது போல் காங்கிரஸ் வெர்ஷன் 2.0 ஊழலை நிஜமாவே ஒழிக்கக்கூடிய ஒரு காங்கிரஸா அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சி உருவாக ஒண்ணு பார்க்கணும். ரெண்டாவது பிரச்சனை வந்து காங்கிரசுக்கு வந்து ஸ்டேட்ஸ்ல, மாநிலங்கள் அளவுல, ஆந்திர பிரதேஷ்ல மிகப்பெரிய கட்சி 32 MP இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. தமிழ்நாட்டுல 5% கீழே போயிடுச்சு ஓட் ஷேர். இப்போ இந்த வாட்டி 2% 3% வருமாங்கிற சந்தேகத்துல இருக்கு. இதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல ஒண்ணுமே இல்லாத போற கட்சி. பெரிய பெரிய மாநிலம் பீகார்ல இப்ப லாலு நிதிஷ் சேர்ந்து ஏதாவது ஒரு கொஞ்சமாவது சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு அலையன்ஸ்ல முடியும். The problem for the Congress is not only Rahul Gandhi. Problem is state. பெரிய பெரிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட் ஷேர் மிகவும் குறைந்திருக்கிறது. அதை அதிகரிக்கும் வரை நீங்கள் ராகுல் காந்தி இஸ் ரிக்வயர்ட் as a leader. பட் அது மட்டும் வந்து சால்வ் பண்ணாது பிரச்சனை. ஞானசேகரன் உங்களுடைய பாயிண்ட சுருக்கமா முடிச்சிருங்க. அந்தந்த மாநிலத்தில் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களை வளர விடணும். ராகுல் காந்தி எல்லாரையும் மட்டம் தட்டி வச்சிருக்காரு, இவரே சுத்திட்டு இருந்தா நடக்காது. ரொம்ப ஒரு சென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப்பா அவரும் விரும்புறாரு அப்படிங்கிறது பதில் சொல்ல விரும்புறீங்களா சுருக்கமா? காங்கிரஸ்ல அது ஒரு ட்ரெடிஷன் அவசியம். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்ல வளர்க்கணுமா? வளர்த்தனுடைய விளைவாகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிலே வாசன் அவர்களுக்கு கேபினெட் அமைச்சர் கொடுக்க சொன்னார். ராகுல் காந்தி அவர்கள் ஞானதேசிகன் அவர்களை தலைவராக, வாசன் கை நீட்டிய ஞானதேசிகன் அவர்களை தலைவராக மாற்றினார். அவர்கள் நியாயமாக செய்தார்களா என்பதுதான் கேள்வி. அதனால் தயவுசெய்து தவறான குற்றச்சாட்டை நாம் வைக்கக்கூடாது. தம்பி யுவராஜா இளைஞர் காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தம்பி யுவராஜா இளைஞர் காங்கிரஸ் உண்மையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கிட்ட நீங்க பொறுப்பை கொடுத்து வளர்ந்திருக்கோம். நீங்க பொறுப்பு கொடுக்கலையே. எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட தான் கொடுத்தது. அவர் ராஜ்யசபா வேணும்னு கேட்டார், அவ்வளவுதான். அதுவல்ல கொடுக்கலையே. திமுக ஒத்துக்கலையே. திமுக கொடுக்கலையே. திமுக ஒத்துக்கலையே. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். திமுக கொடுக்கல. கூட்டணி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக்கிறேன். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
மன்மோகன் சிங்குடைய ஊடக செயலாளர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அதுல அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம், ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சியுடைய பிரதான உறுப்பினராக இருக்கும் பொழுதுதான் தான் அரசியல்ல சோபிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை கொண்டிருந்தார் அப்படிங்கிறது சஞ்சய் பாரு தன்னுடைய புத்தகத்தில் மன்மோகன் சிங்குடைய ஊடக செயலாளர் பதிவு செய்கிறார். அது போன்ற முன்பு இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு கமிட்மெண்ட், முன்பு இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சி ராகுல் காந்தி கிட்ட தெரிகிறது. ஆனால் இது மட்டுமே காங்கிரசுக்கு உதவுமா? இது தொடருமா? இது காங்கிரஸை ஏற்ற பாதையில் அழைத்து செல்லுமா? காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை ஆக்குமா காங்கிரஸ்? உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ராகுல் காந்தி இஸ் தி சென்டர் ஸ்டேஜ் ஆஃப் தி அப்போசிஷன். எதிர்க்கட்சிகளுடைய ஒரு மையப்புள்ளியாக ராகுல் காந்தி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன. அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார் ராகுல் காந்தி? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே.டி. ராகவன், டாக்டர் சுமந்த், திரு ஞானசேகரன் மற்றும் திரு மாணிக் தாக்கூர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவிய சர்ச்சை பல்வேறு கோணங்களை நாளுக்கு நாள் எடுத்து வருகிறது. இதுல பல்வேறு கோணங்கள் எழுந்து வருகின்றன, பல்வேறு புதிய தகவல்களும் எழுந்து வருகின்றன. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கோஷமாக சுஷ்மா ஸ்வராஜ் மட்டுமல்லாது ராஜஸ்தானுடைய முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியாவும் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார்கள். அவர்கள் பதவி நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வலுக்க செய்கிறார்கள். இந்த கோரிக்கை நியாயமானதா? பிரதமர் இது பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவிக்காதது ஏன்? பிரதமர் மௌனம் காக்கிறாரா? இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மாணிக் தாக்கூர். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி, ஒரு சீனியர் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், திஸ் சார்ஜ் இஸ் சீரியஸ். நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பிளெமிஷே இல்ல, எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்ல இந்த ஒரு வருஷமா இருந்து சொல்லி வந்த நிலையில ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. பிரதமர் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவிக்காமல் மௌனம் காப்பது ஏன்? அருண்ஜேட்லி பேசியிருக்காரு, பினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு, ஹோம் மினிஸ்டர் பேசியிருக்காருங்கிற ஒரு விளக்கம் போதுமானதாக இருக்குமா? பிரதமர் இது பற்றி கருத்து தெரிவிப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பா எழக்கூடிய எதிர்பார்ப்பு. சீனியர் மினிஸ்டர் பேர்ல வந்த குற்றச்சாட்டுக்கு சீனியர் மினிஸ்டர், 2 சீனியர் மினிஸ்டர் சேர்ந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் அருண்ஜேட்லி அவர்களும். இதுல அந்த நிலைப்பாட்டையே நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இதே போல சீனியர் மினிஸ்டர் மீது குற்றச்சாட்டு வந்தபோது, நட்வர் சிங் மீது குற்றச்சாட்டு வந்தபோது அன்றைய பிரதமர் பேசணும், நீங்க பவன்குமார் பன்சல் மீதோ ராஜா மீதோ இல்ல நீங்க உங்களுடைய பதவி விலக்கிய அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வரும்போது சீனியர் மினிஸ்டரோட கருத்து உங்களுக்கு போதுமானது இல்லையே? மன்மோகன் சிங்கா இருக்கிறார், வைஸ் பிரைம் மினிஸ்டர் சைலண்ட், பாராளுமன்றத்தை முடக்குவோம், அவையுடைய மையப்பகுதிக்கு போவோம், கூச்சல் போடுவோம். சார், பிரைம் மினிஸ்டர் பேர்ல டைரக்ட் சார்ஜஸ் வரும்போது பிரைம் மினிஸ்டர் பேசணும்னு எதிர்பார்த்தோம். அதே போல அரசாங்கத்தின் மீது டைரக்டா குற்றச்சாட்டு வரும்பொழுது அரசாங்கம் பதில் சொல்லணும்னு நினைச்சோம். அதாவது இது இதுல அவருடைய பாஸ்போர்ட் இந்த யூபி அரசாங்கம் முடக்கியது, அதை குவாஷ் பண்ணிடுச்சு ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி. அதுக்கப்புறம் பேக் டு ஸ்கொயர் ஒன். அப்போ இதுல என்ன தவறு இருக்கிறதுன்னு சொல்லுங்க முதல்ல. எனக்கு இப்ப மனிதாபிமான அடிப்படையில செஞ்சான்னு சொன்னா நாங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தனிப்பட்ட வகையில செஞ்சாங்க. இதுல சரியான நடைமுறை பின்பற்றப்பட்டதா மிஸ்டர் ஹரி? சரியான நடைமுறை பின்பற்றப்பட்டதாக யூகே அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. இந்த டிராவல் டாக்குமெண்ட் முழுக்க நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய சட்டப்படித்தான் கொடுத்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க. லலித் மோடிக்கு யூகே அரசாங்கத்துடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை தேடல. அவர் மீதான குற்றம் இந்திய அரசாங்கம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது யூகே அல்ல இந்தியா. சரி, அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது எப்படி சொல்றீங்க? நான் ஒன்னு கேட்கிறேன். சரி, இந்த மாதிரி பிரசிடென்ஸ் இந்தியாவில் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஐ கேன் சே யூ அமைச்சரா செய்தால் ஃபாரின் செக்ரட்டரி கூட தெரியாமல் அவர் துறை செயலாளருக்கு தெரியாமல் தெளிவாகவே சொல்லி அவருக்கு ஏன் இந்தியன் டிராவல் டாக்குமெண்ட் கொடுக்கல? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். ஆனால் இந்த விவகாரத்தில் பிரதமர் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப இயல்பானது, நியாயமானது. நீங்க எதிர்பார்க்கலாங்க. பிரதமர் எல்லாத்துக்கும் பேசணும்னு அவசியம் இல்ல. ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர்ஸ் 2 பேர் குற்றச்சாட்டு வந்தபோது ஏன் பிரதமர் சசி தரூர் மீது குற்றச்சாட்டு வந்தபோது ஏன் பேசணும்? அவை நிரூபிக்கப்பட்டவை பாருங்க. இதே போன்று அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. நேரடியாக அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது, அதனால பேசணும். நான் இப்ப கூட சொல்றேங்க, இதெல்லாம் கேட்பதற்கு காங்கிரஸுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? 2006 நம்மூர் அப்துல் நசர் மதானி பேர்ல வழக்கு இருக்கிறது. கோயம்புத்தூர் பிளாஸ்ட், பெங்களூர் பிளாஸ்ட். அவர் ஜெயில இருக்கிறார். அவரை விடுதலை பண்ணணும்னு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கேரளா அசம்பிளில ஏகமனதாக தீர்மானம் போடுறாங்க.
இத சொல்ற காங்கிரஸ் இன்னைக்கு கேட்க ரைட் இருக்கா? நீங்க சொல்றீங்க ப்ளூ கார்னர் நோட்டீஸ், ரெட் கார்னர் நோட்டீஸ், இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் அகைன்ஸ்ட் கொட்ரோச்சி இருந்தது. அந்த கொட்ரோச்சி காப்பாற்றியது யார்? காங்கிரஸ், சோனியா காந்தி. வால்கர் ரிப்போர்ட், ஈரோக் ஆயில் ஃபுட் அந்த ஸ்கேம்ல வால்கர் ரிப்போர்ட் கிளியரா சொல்லுது. அதுல சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய உச்சபட்ச தலைவர்கள் எல்லாம் அதுல இருக்கிறாங்கன்னு இவர்கள் பதில் சொன்னார்களா? அது மாத்திரமல்ல, ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட்னு ஒரு புக் அதை எழுதினவர் யுஜ்வேனியா அபெட். அவர் என்ன சொல்றாரு? கேஜிபியோட ஒரு கமிஷன் அவர் சொல்றாரு கேஜிபி ஏஜென்டாக சோனியா காந்தி இருந்தாங்க. புக்ல எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். இவங்க அப்போஸ் பண்ணாங்க. என்ன லோகஸ் உங்களுக்கு தொடர வேண்டாம். 1992 நான் சொல்றதெல்லாம் நரேந்திர மோடி மாட்டிக்கொண்டு விட்டார். நரேந்திர மோடி காங்கிரஸ் நரேந்திர மோடியுடைய டிராமா நீங்க பண்ணதே இல்லையா? நீங்க வந்து கேரளா அசெம்பிளில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலையா? நரேந்திர மோடி எல்லா டிராமாவும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. 15 லட்சம் நரேந்திர மோடி வந்தாரு. காப்பாத்துறாரு. நரேந்திர மோடி லலித் மோடியை காப்பாத்துறது நரேந்திர மோடி. ஏங்க இந்த நாட்டில் குண்டு வச்சு செத்து போனவனை வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும் தீர்மானம் சொல்றீங்களா? நரேந்திர மோடியை பத்தி என்னென்ன புத்தகம் எழுதிருக்காங்க தெரியுமா திரு மாணிக் தாக்கூர்? அதுவும் நரேந்திர மோடியை பத்தி என்னென்ன புத்தகம் எழுதிருக்காங்க? நியாயமா பேசுங்க. நீங்க கேட்க பிரதமர் இதை பத்தி பேசலையே. 2011 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி சுப்பிரமணிய சாமி சோனியா காந்தி கேட்டாங்க. நரேந்திர மோடி ஏன் பயப்படுகிறார்? நீங்க ஒரு காலம் கேக்குறீங்களே, பதில் சொல்றோம். ஆனா என்னைக்காவது நீங்க லலித் மோடியை காப்பாற்ற நேரடியாக சோனியா காந்தி பணத்தை அபகரித்தார், நம்பிக்கை மோசடி நீதிமன்றம் சொல்லிச்சு. நீங்க கேட்டீங்களா? கீழ்மை நீதிமன்றம் உங்களுடைய தலைவர் சோனியா காந்தி மிஸ் ஆஃப் ப்ரிபரேஷன் ஆஃப் ஃபண்ட் நம்பிக்கை மோசடி எல்லா கேஸும் தேடுற விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் பதில் சொல்லல. சொல்லாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட RSS பழக்கத்தை உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யை பலமாக கூறி கூறி உண்மையாக முயற்சிக்கின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலே பயிற்சி பெற்ற சகோதரர் எந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும்? இதே போல உங்களுடைய அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்த போது பிரதமர் பேசணும் அப்படின்னு கோரிக்கை வைத்த போது அதை நீங்கள் நியாயமா பார்க்கல. எதற்காக பிரதமர் பேசணும்? இது குற்றச்சாட்டு தானே. ஏன் அமைச்சர்கள் பதவி விலகணும்? பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறது, பாராளுமன்றத்தை முடக்குகிறது அப்படிங்கிறீங்க. இப்போ சுஷ்மா ஸ்வராஜ் மீது ஒரு குற்றம் தான் இது சாட்டப்பட்டிருக்கிறது. அல்ல சட்ட விதி மீறல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படல. உடனடியாக அவங்கள பதவி விலகணும் அப்படின்னு காங்கிரஸ் கோருவது அப்படிங்கிறது அதீதம் அப்படிங்கிற ஒரு பார்வையை பாரதிய ஜனதா மட்டும் கொண்டு இல்ல, சமாஜ்வாதி கொண்டிருக்கிறது, மற்ற சில கட்சிகள் கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஹரி அவர்களே, இதுல இதாவது டேட் ஆஃப் ஈவென்ட்ஸ் நீங்க முதல்ல கரெக்டா யூஸ் இது பண்ணணும். அதாவது இந்த டிசம்பர் 2010 ஆண்டு 2010 ஜூலைல அரசு இவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. நம்ம அக்டோபர் 13ஆம் தேதி இவர் மேல நம்ம இடியோட லலித் மோடி மேல. அதுக்கப்புறம் அவரு இந்தியா விட்டு போயிடுறாரு. பாஸ்போர்ட்டை சீஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. 2014 ஜூலை 2014 31ஆம் தேதி ஜூலை கெனித் வாஸ் பிரச்சனை அங்கேதான் ஆரம்பிக்குது. கெனித் வாஸ் லெட்டர் எழுதுறாரு. கேஸ் வாஸ் லெட்டர் எழுதுறாரு டைரக்டர் விசா சர்வீசஸ். நம்ம நிறைய பேசிருக்கோம். இல்ல நீங்க சொல்றீர்கள் தவறு. நீங்க சொல்றது இல்ல அரியவர்களே, நீங்க சொல்றீங்க என்னன்னா எங்க தவறு நடந்திருக்குன்னு கேக்குறீங்க. இல்ல தவறு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் பண்ணிருக்காங்க, அவங்கள பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாரு எங்க பிரதமர். ஊழலை ஒழிப்ப கருப்பு பணத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாரு எங்க பிரதமர்.
இப்ப கருப்பு பணத்துடைய முகமாவே லலித் மோடியை கொண்டு வர வழியை சொல்லுங்க. ரெட் கார்னர் நோட்டீஸ் இருந்ததை காப்பாற்ற, அதாவது லலித் மோடியை நாங்க தான் சார் 15 லட்சம் பேர் 15 அவங்க காப்பாத்தினாங்க. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இருக்கக்கூடிய லலித் மோடியை நாங்க காப்பாற்றோம். என்ன மாதிரியான பாருங்க, நான் கேட்பது இப்ப நீங்க ஹரி கேட்கறீங்க, பதில் சொல்றேன். காங்கிரஸ் கேட்பதற்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குதான் சொல்றேன். நீங்கள் அத்தனை தவறையும் இந்த நாட்டில் செஞ்சதெல்லாம் இவங்க தான். நான் ஆனால் மக்களுக்கு கடமைப்பட்டு சொல்றோம். நான் அதான் சொல்ல வரேன், பாஸ்போர்ட் வந்து அந்த மாதிரி இது வந்து முடக்கி அனுப்பும் பொழுது அது ஹைகோர்ட் தவறுன்னு சொல்லி இருக்கிறது. அவங்களுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்குது, அதனால ஹெல்ப் பண்ணுங்க என்ன சொல்லி இருக்கு சுஷ்மா ஸ்வராஜ் தெளிவுபடுத்திருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஹைகோர்ட் சரிங்கிறீங்க, அவருக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்கணும்னு சொன்னேன். அதனால தான் நீங்க அப்பீல் பண்ணீங்க. இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு பாஸ்போர்ட் இருக்க கூடாது. ஹரி பட் நீங்க லலித் மோடிக்கு சரி தவறை பத்தி சொல்லல, ஹைகோர்ட் அதை தவறு என்று சொல்லி நீங்க கொஞ்சம் இருங்க. சில நேரங்கள் இப்போ நீங்க இந்த பார்வதி அம்மாள் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு, அவங்களுக்கு உடம்புக்காக வந்திருக்கிறாங்க. பிரபாகரனோட அம்மா அப்படி இன்ஃபேக்ட் அத்வானி பார்லிமெண்ட்ல பேசினார், தவறு. எங்களுடைய மாநில தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார், தவறு. அந்த அம்மா மூதாட்டி, அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது நீங்க காட்டுங்க ஒரே ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க. அந்த லலித் மோடி வழக்குல சுஷ்மா ஸ்வராஜ் அந்த போலீஸோ சிபிஐயோ இடியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க காட்டுங்க பாப்போம். லலித் மோடிக்கு கொடுத்திருக்கணும் அப்படின்னா இந்திய பயணாவணத்தை கொடுக்காம இன்னொரு நாட்டுக்கு ஏன் சிபாரிசு செய்யணும்? அந்த இன்னொரு நாட்டுக்கு சொல்லும்போது அந்த நாட்டுல இருந்தாங்க, இன்னொரு நாட்டுக்கு சொல்லும் பொழுது நம்ம பயணாவணத்தை கொடுத்திருக்கலாம். நீங்க பாருங்க, அதுதான் சொல்ல வரேன். நீங்க அவர் சொல்லும் பொழுது கூட சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்றாங்க, உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்றாற் போல் பண்ணுங்க, நீங்க கொடுங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. இஸ் மை ஃப்ரெண்ட் டூ இட் என்ன சொன்னாங்களா? இல்ல, சுஷ்மா ஸ்வராஜ் பத்தி சொல்றீங்க. வசுந்தரா ராஜே சிந்தியா என்ன செய்யறாங்க, அவருக்கு அட்டஸ்ட் பண்ணி அவருக்கு யூகேக்கு தஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி, இதை நான் சொல்றேன் இந்தியால யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கையெழுத்து போடுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா சொல்றேன் கேட்டுங்க. மேபி ராங்கா எடுத்துட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் மாதிரி ராங்கா கூட எடுத்துக்கலாம்ல, அதனால சொல்லிருக்கலாம். இருக்கிறவர் இந்தியாவால் தேடப்படக்கூடியவர் அப்படின்னு ஒரு மாநில முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாதா? அது ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு தெரியக்கூடாது? காப்பாற்றுவதற்காக என்ன முயற்சி செஞ்சாங்க இந்த அரசாங்கம்? சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொன்னாங்க? இல்லாட்டி செய்த உதவி என்ன பண்ணாங்க? வசுந்தரா ராஜே செய்த உதவி நியாயமானது அப்படின்னா ஏன் இந்திய அதிகாரிகளுக்கு தெரியாம? நான் என்ன சொல்றேன், ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல யாருக்குமே உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் நியாயம். அன்னைக்கு ஹியூமனிடேரியன் தஞ்சம் கிடைக்கிறதுக்கு நீங்க 2 பாயிண்ட் சொல்லுங்க. தேவைப்படக்கூடிய ஒரு நபருக்கு பொருளாதார குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நபருக்கு தஞ்சம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. இந்தியால இருந்து அந்த வெளில போயிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு இடத்துல சொல்லுங்க, அந்த வழக்குல 2 தலைவர்களும் எங்களுடைய சுஷ்மா ஸ்வராஜோ இல்ல வசுந்தரா ராஜே சிந்தியாவோ தலையிட்டார்கள், அந்த வழக்கை நீர்த்து போக செய்தார்கள். இவர்கள் செஞ்சாங்களே சம்பந்தமே அந்த மாதிரி சொன்னாங்களா? எங்க வருது அப்படின்னு அதாவது தயவுசெய்து ராகவன் அவர்களே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்கணும். அதாவது ஜூலை 31ஆம் தேதி 2014 லெட்டர் அனுப்புறாரு. அதுல என்ன சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கிட்ட பேசினதாகவும், சுஷ்மா ஸ்வராஜ் வந்து லலித் மோடிக்கு பேப்பர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதாகவும் எழுதியிருக்காரு. இதனுடைய பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டரா இருக்கவங்க ஒரு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்திருக்க ஒரு அஃபெண்டருக்காக ஒரு சேர்மன் ஹோம் கமிட்டியோட சேர்மனை கூப்பிட்டு பேசுறதுங்கிறது எவ்வளவு தவறான விஷயம். இந்த தவறு ஏங்க நான் 2 விஷயத்துக்கு உங்களுக்கு கேட்க மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தவறு சரி, நீங்க உங்களுடைய வாதத்துக்கு தவறுன்னு வச்சுப்போ. நான் முடிச்சுக்கிறேன் ராகவன் அவர்களே, ஒரே சகோதரர் நான் முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து ரொம்ப தூரமா உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க 2 பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த அம்மா சுஷ்மா ஸ்வராஜுக்கும் அவங்க லலித் மோடிக்கும் உள்ள சம்பந்தம் அவங்க குடும்பத்தோட 20 வருஷமா தெரியும் சொல்றாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்காக தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கவங்க வந்து இப்படி செக்ரட்டரிக்கு தெரியாம, ஹை கமிஷனருக்கு தெரியாம டைரக்டா பேசி ஒருத்தங்களுக்கு பேப்பர் வாங்கி கொடுத்தாங்கன்னா எத்தனை ஏழை வாழைகளுக்கு அப்படி வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த அம்மா?
ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த லலித் மோடிக்கு வந்து சுவராஜ் வந்து வக்கீல், அவங்க பொண்ணு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கொடுத்தது எல்லாமே லலித் மோடி தான். பொண்ணு ஃபீஸ் கொடுக்க வேண்டிய பொண்ணுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாருங்க, படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல நிலையில இருக்காங்க சார். உங்களுக்கு மெயில் நான் உங்களுக்கு மெயில் காட்டுறேன், மெயில படிக்கிறேன். நீங்க சினிக்காக எங்களுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்த சல்மான் குர்ஷித் அப்பியா இருக்காரு. சினிக்காக ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சல்மான் குர்ஷித் அப்பியா இருக்காரு. தவறு சொன்னீங்களா இன்னைக்கு? அது கேளு சார். வக்கீல் தொழில பண்றது வேற சார். அமைச்சரா இருந்துட்டு வக்கீல் வீட்டுக்காரமா வந்து அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு அவங்க கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாமா சார்? உங்களுடைய சிதம்பரம் வழக்கு, அந்த வெஸ்ட் பெங்கால்ல எல்லாத்துக்கும் பண்ணதெல்லாம் தப்பு. சிதம்பரம் மனைவி பேர் சார். சார் நான் என்ன கேக்குறேன், முதல்ல பண்ணதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கிறீங்க. தப்பு வச்சுக்கிறீங்க. என்ன முகாந்திரம் இருக்கு? 1992 நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. விவகாரத்தில் எடுத்த நிலைப்பாடு, ஆண்டர்சன் எடுத்த விவகாரத்தில் எடுத்த நிலைப்பாடுலாம் தவறு இல்லையா? ஒத்துக்கிறீங்க அப்படிதானே சார்? நீங்க வந்து கொச்சு நாங்க காப்பாத்தல, ரைட்டா? நீங்க தயவு செய்து குழப்ப வேணாம். நீங்க இரண்டையுமே சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மக்களை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது நரேந்திர மோடி சர்க்கார் வேணும், நான் ஊழல் இல்லாத அரசாங்கம் கொடுப்பேன், நான் திருடினவனை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இந்த பிரதமர் இப்ப இவ்வளவு நாள் ஆகி போய் வாயே துறக்கலையே. ஏன் 37 கேள்வி கேட்டாச்சு எதிர்கட்சி தலைவர்கள், ஒவ்வொன்றும் ஆவணத்தோட கேட்டிருக்காங்க, பேசாம இருக்காரு. எல்லாத்துக்கும் பேசுற மோடி இதுக்கு பேச மாட்டாரு. இதுதான் கேள்வி எங்களுக்கு. பாயிண்ட் டேக்கன். இறுதியான சுஷ்மா ஸ்வராஜை காப்பாத்தணுமா? அமித்ஷாவை காப்பாத்தணுமா? அதானியை காப்பாத்தணுமா? இதே போலதான் அந்த வேர்வை முதலீடு அப்படிங்கிறது ஐபிஎல் விவகாரத்துல சசி தரூர் மீது வந்த போது உடனடியாக பதவி விலகணும் அப்படிங்கிறாங்க. அதே போல குற்றச்சாட்டு வசுந்தரா ராஜே மகன் மீது வருகிறது. அன்னைக்கு இம்ப்ராப்பரிட்டி, உடனடியாக பதவி விலகணும், துஷ்பிரயோகம். இது நிரூபிக்கப்படல. பவன்குமார் பன்சாலா பதவி விலகணும், சசி தரூரா பதவி விலகணும், அஸ்வினி குமாரா பதவி விலகணும், மாரனா பதவி விலகணும், ராஜாவா பதவி விலகணும், குற்றச்சாட்டு வந்தா பதவி விலகணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா எடுத்த நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு வேற அழகா பயன்படுத்தணும். அன்னைக்கா பிரதமர் இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு பாராளுமன்றத்தில் பேசணும், உடனடியா பிரஸ் கான்பரன்ஸ். இன்னைக்கு உங்க பிரதமர் பேச மாட்டார். நாங்க எழுப்பின இவங்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது நடந்த அத்தனை குற்றச்சாட்டுமே பாருங்க. மேஜர் இன்ஃபேக்ட் அது கோல்கேட் எடுத்து போங்க, சிஏஜி சொன்னது சார். அதுக்கப்புறம் 2G சிஏஜி சொன்னது சார். நாங்க ஒண்ணும் போய் இவர் இப்படி பண்ணிட்டாரு சொல்லல. எல்லா விவகாரத்திலுமே ஒரு நிமிஷம் அதே மாதிரி இல்ல கேள்வி கேட்டு நான் ஒண்ணு கேட்கிற சொல்றேங்க. அதாவது என்னை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுவது என்னன்னா, அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி குட் ப்ரோ காங்கிரஸ் எதுவுமே நடக்கல. பட் இத கேள்வி கேட்கறது காங்கிரஸுக்கு என்ன இருக்கு? உங்களுடைய வசுந்தரா ராஜேக்கு 20 வருஷமா லலித் மோடி தெரியும் சொல்ல என்ன நிறுவனம், லலித் மோடியோட நிறுவனம் வசுந்தரா ராஜே மகனுடைய நிறுவனத்துல 10 ரூபாய் ஷேர் 97,100 ரூபாய்க்கு வாங்கும் போது புரிஞ்சுக்கோங்க, இந்திய அதிகாரிகளுக்கு தெரியாம கையெழுத்து ஷேர் வாங்குறதுனால இல்லங்க, அதனால என்னங்கறத ஸ்வெட்டி குட்டின்னு பேசினார் பாத்தீங்களா? ஸ்வெட்டி குட்டின்னு பேசினார் பாத்தீங்களா? பப்ளிக் ஷேர்ல எல்லாரும் வாங்க, நான் கேட்கல ஸ்வெட்டி குட்டின்னு கொடுத்தீங்களா? சுனந்தா புஷ்கருக்கு அது கேள்வி கேட்கணும். அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லணும். இன்னொன்னு பி சிதம்பரம் அந்த ஃபேர் குரோத்ல ஏதோ ஒரு கேஸ் வழக்குல வரும் பொழுது அவருக்கு அதுல ஷேர் இருந்தது, அது கேள்விக்குறியா இருந்தது. என்ன குட்போக்கம் கேட்டிருந்தோம். இங்க பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன், வசுந்தரா ராஜேக்கு 20 வருஷமா அவர் நண்பரா இருக்கிறது, குடும்ப நண்பரா இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் குட்ரோக்கோவோ அதை காப்பாற்றுவதற்கு என்ன செஞ்சார்? நான் கேட்கிறேன், நான் என்ன ஒரே ஒரு கேள்விதான் திருப்பி நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, சோனியா காந்திக்கு இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல 420 எல்லாம் ஏமாற்றினார், பணத்தை அபகரித்தார், நம்பிக்கை மோசடி செய்தார் முகாந்திரம் இருக்கிற கீழ்மை நீதிமன்றம் கீழ்மை நீதிமன்றம் சம்மன் அனுப்பிச்சு ஹைகோர்ட் தான் கீழ்மை நீதிமன்றம் சம்மன் கொடுத்தது. நீங்க சொல்றீங்களா? கீழ்மை நீதிமன்றம் முகாந்திரம் இருக்கிற சம்மன் கொடுத்தது, சோனியா காந்திக்கு சம்மன் கொடுத்தது. இல்ல இந்த விவகாரம் கோர்ட்ல சம்மன் கொடுக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்ல சார். பிரேம பேசி முகாந்திரம் இருக்கிறது, கீழ்மை நீதிமன்றம் முகாந்திரம் பண்ற நாடகம்
ரைட். இந்த நரேந்திர மோடி மக்களால் தண்டிக்கப்படுவார். இந்த ஊழல்காரர்களை காப்பாற்றுவதற்காக நரேந்திர மோடி அவதாரம் எடுத்திருக்கிறார். வேண்டும். அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் முதலமைச்சர் வசுந்தராவும் பதவி விலகிய தீர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் மோடி பேசவில்லை, ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை என்ற கேள்வி கேட்க அவர்கள் பதவி விலக வேண்டியது அவசியமா? அந்த ஒரு கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கிறதா? சில தகவல்கள் வசுந்தரராஜுடைய பதவி போர்த்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் கிடைக்கின்றன. ஆனால் இல்லை அதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் இருக்கின்றன. பதவி விலக வேண்டுமா வசுந்தரராஜேவும் சுஷ்மா ஸ்வராஜும்? இந்த கேள்வித்தான் ஒரு பெரிய பூதாகரமான கேள்வியாக அரசியல் அரங்கத்தில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. என்ன முடிவெடுக்கப் போகிறது அரசாங்கம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ராகவன் அவர்களுக்கும் திரு மாணிக்காக அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூற விடைபெறுகின்றோம். வணக்கம்.